ஹலோ மேடம், லாயர் மேடம். இங்கே ஒரு மரம் இருக்குது, சரியா? இந்த மரம் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லு? நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நான் மாப்பிள்ளையா வந்துட்டேன்டி, பொண்ணா நீ வாடி. எனக்கு நீ தான் பொண்டாட்டி, உனக்கு நான் தான் புருஷன், சரியா? புருஷனும் நானே, அரசனும் நானே தான் அரச மரம் போட்டேன் நேற்று. என்னை புரிஞ்சிக்க ஜோதி. என்கிட்ட ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் உன்னை திட்டுனதுக்கெலாம் ஐ எம் ஸோ சாரின்னு சொல்லுவேன். என்ன உன்னை திட்டுன்னு தான் என்னை நீ எப்படிலாம் சுற்றி சுற்றி இது பண்ண. ஒரு நாள் ஆக்டிங் பண்ணி அழுது என்னை தினம் தினம் அழுவ வைக்கிறல்ல, அது நியாயமா? நீயே சொல்லலாம். நீயே சொல்றி லாயரு, நீயே சொல்லு. என்ன வந்தாலும் சரி, என் அப்பம் பார்த்துக்குவோம். என் கையில் ஒன்றும் இல்லை, சரியா? உனக்கு எனக்கும் ஃபிக்ஸ் பண்ணதோ செலக்ட் பண்ணதோ என் அப்பா, நான் இல்லை. ஓகே, புரிஞ்சிக்க லாயர் மேடம், புரிஞ்சிக்க. பௌர்ணமி வரைக்கும் தான் உனக்கு டைம். பௌர்ணமிக்கு என் அப்பாகிட்ட நான் போவேன். பலமாக இருக்கிற என் அப்பாகிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன் இப்படின்னு. ஓகே, ப்ளூடூத் அங்கே வச்சிட்டேன், கேட்குமா கேட்காதா? ப்ளீஸ் ஜோதி, ப்ளீஸ் ரீ. நான் உன்னை திட்டுனதுக்கெல்லாம் மன்னிச்சிக்க, சரியா? நீ பிக பிடிச்சி விளாட்ரு. நான் எவ்வளோ வேணாலும் ஈகோ பிடிச்சி விளாக்கூட இரு. ஐ எம் ஸோ சாரி. நான் திட்டுனதுக்கு சாரி. ஏன் நான் திட்டுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குடி. அந்த உரிமையில் நான் திட்டினேன். என் பொண்டாட்டி நீ. என் கையில் ஒன்றும் இல்லை. என் அப்பா சிவான்ட்டு இருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக எனக்கு கால் பண்ணு. நீ கால் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன்னா என் அப்பாகிட்ட தான் போய் நான் கேட்பேன், திருவண்ணாமலை. என்னை பேச வைக்காது ஜோதி. நீ இல்லை, நான் இல்லைடி. என் கையில் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று செலக்ட் பண்ணல. இது அப்போ முடிவு பண்ணது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க ஜோதி. மாப்பிள்ளையா நான் ரெடி ஆகிட்டேன் தானே, உனக்கு ஜோடி பொருத்தமாக வந்துட்டேன் தானே. ஓரளவுக்கு நச்சம் பரவாயில்ல, பையன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான் அப்படி சொல்கிற மாதிரி நான் வந்துட்டேன் தானே. அது என் கையில் இல்லை, என் அப்பா வர வச்சது. என் கையில் இல்லை, சரியா? நான் தப்பாக பேசணும் தான். நீ கால் பண்ண மாட்டேற.